எல்ஐசி அசிஸ்டன்ட், எஃப்சிஐ அசிஸ்டன்ட் உடைய எக்ஸாம் ஜூன், ஆகஸ்ட்ல வரப்போகுதா? இந்த நியூஸ் டெலகிராம் குரூப்ல வைரலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஆர்ஆர்பி கிளர்க் உடைய பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? நீங்க இந்த மாசத்தெல்லாம் எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்? உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? அத நீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும்? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டீம்ல இருந்து ஆப் அண்ட் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் லேப்டாப்க்கும் ஆப் வந்துரும். iOSக்கும் ஆப் வந்துரும். இப்போதைக்கு ஆப் வெப்சைட் இருக்கு. இதுல மெயின்ஸ் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணோம். இதோடைய ஆஃபர் 555 அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு லான்ச்சிங் ஆஃபரா. இத இன்னையோட க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கோம் இந்த ஆஃபர. பட் ஆனா சில பேர் நெறைய பேர் நம்மகிட்ட இந்த ஆஃபர எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார். எனக்கு வந்து கேஷ் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. இந்த ஆஃபர நான் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க கோர்ஸ் வாங்க போறீங்க, நாளைக்குள்ள வாங்கிடுவீங்க அப்படின்னா, உங்களுடைய ரெக்யர்மென்ட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா இன்னையோட இந்த ஆஃபர க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு அத வச்சிர்றேன். அண்ட் ஃபர்தரா இன்னும் போக போக பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மள நம்பி உள்ள வராங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த கம்மி பிரைஸ்ல இந்த கோர்ஸ் இப்ப நம்ம புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கம்மி பிரைஸ்ல நம்ம கன்டென்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி வாங்குறவங்கலாம் நம்ம மேல நம்பிக்கையான ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக கம்மி பிரைஸ். நம்ம கன்டென்ட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறாங்க இல்லையா? அவங்கலாம் ஹை பிரைஸ்ல வாங்கிக்கிட்டோம். ஸோ அது நமக்கு நோ வொரிஸ். நமக்கு அத பத்தி கவலை கிடையாது. ரைட். இப்போ நம்ம கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இந்த டேட்ல இந்த எக்ஸாம் புக் ஆயிருக்கு அப்படின்ட்டு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி கிளர்க்ல பிரிலிம்ஸ்ல கிளியர் ஆன ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய மனநிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அடுத்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பீங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. நான் எழுதி குடுக்குறேன். நீங்க எங்கேயாச்சும் போய் எழுதி கூட எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கூட வந்து என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? பிரிலிம்ஸ் கிளியர் பண்றத பத்தி பேசல. நான் வேலை வாங்குறத பத்தி பேசுறேன். இந்த மிஸ்டேக்க நான் முதல் கொண்டு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் பண்ணுவாங்க. நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் கரெக்ட்டா அந்த விஷயத்த பண்ணாம தப்பிச்சு, கரெக்ட்டான விஷயத்த பண்ணி வேலை வாங்கிருவாங்க. அது என்ன சார் கரெக்ட்டான விஷயம் அப்டின்னா, ஒண்ணும் கிடையாது. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசத்துல உங்கள இம்ப்ரூவ் பண்ண டைம் குடுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, மார்க் டெஸ்ட்ன்ட்டு போட்டுக்கிட்டு, உங்களால எந்த ஒரு புது டாபிக்கும் உங்களால கத்துக்க முடியாது. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்டின்னா, நீங்க இந்த மார்க் டெஸ்ட் போடுறதுனால ஸ்பீடு தான் இம்ப்ரூவ் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியலையா? அது வந்து உங்களால மார்க் டெஸ்ட்ட போட்டு ஒரு மார்க் டெஸ்ட்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் தான் வரும். அந்த ஒரு கொஸ்டின் ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்கிரீஸ் ஆயிருமா? இன்கிரீஸ் ஆகாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு ஸ்டாஃப் சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நம்ம வெனம் சார்லாம் இந்த மாரி டாபிக்ஸ் எல்லாம் அந்த டைம் அண்ட் ஒர்க்லாம் எக்ஸலென்ட்டா எடுப்பாரு. அண்டு ஹை லெவல் டிஐ, அப்ரோச், எக்ஸாம் ஸ்பீடா எப்படி பண்ணணும், ஹை லெவல் சம்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுப்பாரு. ஸோ அந்த மாரி டாபிக்ஸ்லாம் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிலாஜிசம் எடுக்க போறேன். இது கம்ப்ளீட் ரீசனிங் அதான் எடுக்க போறேன். என்னுடைய ஸ்பெஷல் மத்தவங்களுக்கு வராதது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, சிலாஜிசம். எக்ஸலென்ட்டா அக்யூரஸியா பயங்கர ஸ்பீடா போடுவேன். அதாவது தப்பு பண்ணாம போடுவேன். சிலாஜிஸ்ட்ட பொறுத்தவரை தப்பு பண்ணாம போட்டாலே பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு ஸ்டாஃப்ப பிக் பண்ணிக்கிட்டு, அவர் சொல்லிக் குடுக்கக்கூடிய மெத்தட்ல ஒரு 50லேருந்து ஒரு 100 சம்மாச்சு ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டாஃப் கிட்ட போய் அந்த டாபிக்க பத்தி பார்க்கணும். அ இப்ப நான் ஒரு 20 கொஸ்டின் சொல்லிக் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். அதுல அந்த கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது நீங்க ஒரு 100 கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த 20 கொஸ்டின் வீடியோ மட்டும் பார்த்துட்டு, நேரா குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மெத்தட்ல சொல்லிக் குடுத்திருப்பேன். அவரு ஒரு மெத்தட்ல சொல்லிக் குடுத்திருப்பாரு. இப்ப வெனம் ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணுவாரு. இன்னொரு மேத்ஸ் சார் இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணுவாரு. அப்ப இதுவும் கத்துக்க மாட்டீங்க, இதுவும் கத்துக்க மாட்டீங்க. எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. அப்படியே போயிடும் அது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டாஃப்ப சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ஸ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நீங்க டிஎன் பேங்கர்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச் தான் படிக்கணும்னு நான் சொல்லல. வேற கோர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டாபிக்கு ஒரு ஸ்டாஃப் கிட்ட கத்துக்கிறீங்களா? அத நல்லா உள்வாங்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, அடுத்த ஸ்டாஃப் கிட்ட போயி அவங்க கிட்டயும் கத்துக்கோங்க. அப்போ வந்து அவங்களுக்கு புரியும். ஒன்ஸ் நீங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட கத்துக்கிட்டு, அந்த டாபிக் ஃபுல்லா உள்வாங்கிட்டீங்க கான்செப்ட் அப்டின்னா, வேற எந்த மெத்தட்ல எந்த ஸ்டாஃப் சொன்னாலும் அது உங்களுக்கு கன்ஃப்யூஷனும் ஆகாது. அது அப்படியே பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஹிந்தி லாங்குவேஜ் என்ன? வேற கொரியாவுல அவங்க எடுத்தா கூட, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா, அவங்க போர்ட்ல எழுதும்போதே அது என்ன சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்போ நீங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கான பிராக்டிஸ அந்த டாபிக்ல பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வேற ஸ்டாஃப் கிட்ட நீங்க போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நெறைய ஸ்டாஃப் கிட்ட படிக்கலாம் தப்பில்ல. ஒரு டாபிக்கு அந்த ஸ்டாஃப் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நெறைய கோர்ஸ் வாங்கிக்கோங்க. நெறைய கோர்ஸ்ல போய் படிங்க. என் கோர்ஸ் மட்டும் இல்ல, நெறைய கோர்ஸ் தரமா இருக்கும். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாரி நம்ம குடுக்கக்கூடிய கன்டென்ட் அப்படிங்கிறது ஹிந்தில மட்டும் தான் அதிகமா இருக்கு. நல்ல குவாலிட்டியா. தமிழ்லயும் நெறைய குவாலிட்டியா இருக்கு. பட் நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஹிந்திய நோக்கி படையெடுக்குறீங்க. தமிழ்லயே கன்டென்ட் நம்ம புரொவைட் பண்ணலாம்.
நமக்கு புடிச்ச நம்மள புடிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம தமிழ்ல அவங்க ஹிந்தியில படிக்கக்கூடிய கன்டென்ட்ட குடுத்தா, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் தலைவலி இல்லாம படிப்பாங்க. ஹிந்தியில படிக்கும்போது ரொம்ப தலைவலியா இருக்குன்ட்டு தான் நம்ம தமிழ்ல இந்த கோர்ஸ இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? சரி அப்டேட்ட விட்டுட்டு என்னென்னமோ பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்ஆர்பி கிளர்க் ஃபெயில் ஆன ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 4 மாசத்துல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அவ்வளோ டெஸ்பரேட்டா ஓடாதீங்க. எல்லாம் கம்மி கம்மி வேக்கன்ஸிஸ் தான் வரும். ஓகேங்களா? 1000 வேக்கன்ஸிஸ், 800 வேக்கன்ஸிஸ், 900 வேக்கன்ஸிஸ் இந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ணாத நீங்க, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருவீங்க அப்படின்னு நம்பாதீங்க. அந்த எக்ஸாம நீங்க கிராக் பண்ணணும்னா, அதுக்கான 3, 4 மாசம் எஃபோர்ட்ட கன்டினியூவா போட்டு உங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்புங்க. இந்த எக்ஸாமே அதுக்கு அடுத்து 4 மாசத்துக்கு அப்புறம் வந்தா நீங்க அடிச்சு தூக்கிருவீங்க. நம்ம ஆல் இந்தியா ரேங்க் எடுத்த வெனோமே அப்படிதான். அவருடைய ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்த பிஓ பிலிம்ஸ் 1 மார்க்லயோ 1 1/4 மார்க்லயோ ஃபெயில் ஆயிடுச்சு. சக்சஸ் ஸ்டோரி நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரிலேருந்து மே மாசம் வரையும் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி கான்செப்ட் கத்துக்கிட்டாரு. அப்புறம் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணாரு. நான் 2 விதமா கேட்டகரியா ஆஸ்பென்ஸ பிரிப்பேன். உங்களுக்கு நல்லா கான்செப்ட் தெரியும், ஸ்பீட் இல்லாதவங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம இருக்கு. அத ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி. ஆல்ரெடி எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்களா? வெனம் சார் மாரி நெறைய மார்க் டெஸ்ட் எடுங்க. இல்ல சார். நான் நெறைய டாபிக் எனக்கு இந்த டாபிக்னாலே என்னன்னு தெரியல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியல, டைம் அண்ட் ஒர்க் தெரியல, மென்சுரேஷன் தெரியல, டிஐ தெரியல, பசில் தெரியல, இன்புட் அவுட்புட் தெரியல, சிலாஜிசம் தப்பு பண்றேன், தப்பு இந்த கொஸ்டின் இந்த மெத்தட்ல வந்தா தப்பு விட்டுறேன், சம் நாட் வர மாட்டேங்குது. இந்த மாரி எந்த குறை உங்களுக்கு இருந்தாலும், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான 4 மாசம் தான் இது. அண்ட் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து யாராலுமே ஒரே வாரத்துல நெறைய மார்க், நெறைய டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. இப்போ இந்த பிப்ரவரிலேருந்து நீங்க ஆகஸ்ட் வர கன்ஸ் டெய்லி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்கிலீஷுடைய ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆயிடும். ரைட்டுங்களா? அப்ப இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டெய்லி 1/2 மணி நேரம் ஒதுக்கிட்டு, ஆப்ட் ரீசனிங்க கரைச்சு குடிச்சு மாஸ்டர் ஆயிருங்க. ஓகேங்களா? ஆப்ட் ரீசனிங் ஒன்ஸ் மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, கூட நீங்க டெய்லி போட்டுட்டு வர இங்கிலீஷோட சேர்ந்து அடுத்த வருஷம் எக்ஸாம நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிருவீங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இல்ல, வர்ற நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி கம்மி அப்படிங்கிறதுனால, நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் அலட்சியமா இந்த டைம் அசால்ட்டா வேஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் வந்துச்சுன்னா, பாய்ஸ் எல்லாம் அங்க போயிடுவாங்க. இந்த கொரியன் சீரிஸ் அந்த மாரி சில கேர்ள்ஸ்லாம் வெப் சீரிஸ் பார்க்க போயிருவாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணலையா? ரைட் கல்யாணம் பண்ண கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்களால பிரிப்பேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 4 மாசத்துல உட்கார்ந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணுங்க. 10 மணி நேரம் கூட தேவையில்ல. ஒரு நாளைக்கு 3 இல்லன்னா 4 மணி நேரம் படிங்க போதும். எக்ஸாம் இல்லாதபோது யார் படிக்கிறீங்களோ, அவங்க தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டாப்பர் ஆவீங்க. அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவுல அட்வைஸ முடிச்சுக்கிட்டு அப்டேட்டுக்குள்ள போயிடுறேன். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த அட்வைஸ் தேவை. இது அவங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாரி ஒரு விஷயமே தெரியாது. அவங்க மார்க் டெஸ்ட் போட்டா மட்டும் தான் நம்மளுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகுன்ற கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. இத பண்ணவே மாட்டாங்க அவங்க. கடைசி வரை அவங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாம போயிடும். அதுக்காக தான் இந்த ஒரு அட்வைஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்ப நம்ம அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். எல்ஐசி எஃப்சிஏ அசிஸ்டன்ட் ஜூன், ஆகஸ்ட்ல வருமா? அப்படின்னா, இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் ஒரு அப்டேட்ட உங்களால புரிஞ்சுக்க முடியும். பிப்ரவரி 21, 22ல ஒரு எக்ஸாம் டேட் புக் ஆயிருக்கு. ஆ பிப்ரவரி 28, மார்ச் 1, 2ல ஒரு எக்ஸாம் புக் ஆயிருக்குன்னு ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ 3 எக்ஸாம் ஒரே பக்கத்து பக்கத்துல வருதுன்னா, அது எல்பிஓ எக்ஸாமா இருக்கும். இல்லன்னா யுஎஸ்ஏ இந்த மாரி எக்ஸாம் தான் இருக்குன்னா, அங்க ஒரு அப்டேட் ஃபெயிலியர். பிப்ரவரி 21, 22 2 நாள் புக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, ஆர்பிஐ அட்டெண்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு வேகன்சிஸ் இருக்கு. அப்ப அந்த டேட்ல அந்த எக்ஸாம்ஸ் வரும்ன்றதுல, 1 சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா டேட் ஃபெயிலியர். அத தூக்கி நம்ம எல்பிஓ வரும்னு நெனச்ச எக்ஸாம் டேட்ல அத வச்சிருக்காங்க. சரி பிப்ரவரி 21 புக் ஆச்சு. அதுக்கு எதுக்கு ஆர்பிஐக்கான்னு பார்த்தா, வேற எக்ஸாம்க்கு. என்ன எக்ஸாம் அது? நபார்டுக்கு வந்துருச்சு. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட். வெறும் 9 வேகன்சி. ஸோ 2மே இந்த வேகன்சிஸ், ஹை வேகன்சிஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். இத ஏன் இப்ப சொன்னீங்க அப்படின்னா, இந்த எல்ஐசி எஃப்சி அசிஸ்டன்ட் அப்டேட்டும் அந்த மாரி தான். இந்த 20ஆம் தேதி இந்த ஜூன், ஆகஸ்ட்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. அதாவது ஜூன் பிரிலிம்ஸ், ஆகஸ்ட் மெயின்ஸ்ன்றத நான் ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோல போட்டிருப்பேன். ஐடிபிஐ எக்ஸாம் டேட்ன்னு ஒரு அப்டேட் பண்ணோம் இல்லையா? அதுல. இது இன்சூரன்ஸ் ஏவாவாக்கும் இருக்கலாம். இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட்க்காகவும் இருக்கலாம். இந்த டேட்ல எக்ஸாம் வரப்போகுது. அவ்வளோதான் தெரியும். சரிங்களா? எல்ஐசி எஃப்சிஏ அசிஸ்டன்ட் ஏன் அப்படின்னா, எஃப்சிஏ அசிஸ்டன்ட் போன வருஷமே டென்டேட்டிவ் வேகன்சிஸ் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்ஐசி அவங்களுக்கு வேக்கன்ட் வேணும்னு அவங்க யூனியனா டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வேகன்சி இப்ப ரெக்ரூட் பண்ண போறாங்க. அப்ப ரெக்ரூட் பண்ணக்குள்ள இந்த டேட்ல எக்ஸாம்ஸ் இருக்கு. ஒருவேளை அது இருக்காதோ அப்படின்றது தான் இது ஒரு அசம்ப்ஷன்ல வந்த ஒரு நியூஸ் தான். ஒருவேளை இது 100% உண்மையா இருக்கும் பட்சத்தில் அந்த அப்டேட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனா இருந்தா,
டெஃபினட்டா இத நீங்க நம்பலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் குடுத்துருவேன். இது வந்து நடக்கவும் செய்யலாம், நடக்காமயும் போலாம். ஆனா அந்த டேட்ல எக்ஸாம் நடக்கும். அது எல்ஐசி எஃப்சி அசிஸ்டன்ட்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 5 வேக்கன்சி, ஒரு 10 வேக்கன்சில வரக்கூடிய எக்ஸாமா கூட இருக்கலாம். இந்த ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் 3 வேக்கன்சி, 10 வேக்கன்சிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள நான் டிமோட்டிவேட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க வந்து வே இந்த 4 மாசத்த இம்ப்ரூவ் பண்ண வச்சுக்கோங்க. வேக்கன்சி எக்ஸாம் பின்னாடி ஓடாதீங்க அப்டின்ட்டு. புரிஞ்சுதுங்களா? இது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். இப்ப எக்ஸாம் இல்லாததே ஒரு நல்ல விஷயம் தான். பிரிலிம்ஸே கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி படிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட் ஆயிரும்னு வருத்தப்படலாம். ஆனா பிரிலிம்ஸே கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ் உட்கார்ந்து உங்களுடைய கான்செப்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஒருவேள அந்த மாரி வேகன்ஸிஸ் எக்ஸாம் வருது அப்டின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸ்டூடண்ட்ஸ். ஆனா இந்த எல்ஐசி, எஃப்சி அசிஸ்டன்ட் வந்தா பயங்கரமான வேகன்ஸிஸா தான் வரும். ஓகேங்களா? நெறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ற மாரி தான் இருக்கும். ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு எவ்வளோ இருக்கோ, அந்த மாரி ஒரு விஷயம் தான் எல்ஐசி, எஃப்சி அசிஸ்டன்ட். ஈவன் மோர் தென் தட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கிறதுனால, அத விட நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இத பத்தின ஹைப்ஸ் நெறைய வரும் போகும். நீங்க அது பின்னாடிலாம் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன மட்டும் கான்செப்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க நம்ம மெயின்ஸ் பேட்ச் வாங்குறதா வாங்கிக்கோங்க. 555 ஆஃபர எக்ஸ்டெண்ட் பண்ணவா? அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல யாரும் கமெண்ட் பண்ணா கண்டிப்பா பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ.